ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி மிக்சட் வெஜிடபிள் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. சப்ஜிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சப்ஜிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், அதோட 7 பீன்ஸ். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கால் கப் பட்டாணி, ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகாக குக் ஆகி வந்துடுச்சு. இது சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய வெஜிடபிள் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.